சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணைவினை தீர்த்த விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் பார்க்க போகிறோம். மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்லியிருக்காரு? இறைவன் நம்மளுக்கு முதலாளி, நாம் இறைவனுக்கு வேலைக்காரன். நம்ம பார்த்திங்கன்னா இறைவன் முதலாளிக்கிட்ட நம்மளை பூரணமாக ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பூரணமாக ஒப்படைச்சிட்ட பிறகு அவர்கிட்ட சம்பளம் கேட்க வேண்டாம், எதுவுமே கேட்க வேண்டாம். அவர் 3 வேளை சாப்பாடு போடுறாரா, சாப்பிட்டு சிவசிவான்னு இருங்கன்னு சொல்கிறாருங்க. அதுதான் அவர் சொல்கிறதே, சரிங்களா? சிவ சிந்தனையில் சிவசிவான்னு இருங்க. நம்மளுடைய முதலாளி சிவபெருமான். அவர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம், அவர் பார்த்துப்பார். அவர் பாதத்தில் சரணடைங்கன்னு சொல்கிறாரு. வாங்க பாடலுக்கு போகலாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாதருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே சொல்கிறாரு. எனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கு தெரிய சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசக பெருமான். இப்போ பிறர் பார்த்தீங்கன்னா இதை சிற்றறிவு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு பொன் பொருளெல்லாம் வேணும், அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சிவபெருமான் தெரியும், அதை கொடுத்துருவார்னு நினச்சிப்பாங்க. அது கிடையவே கிடையாதுங்க. இறைவன் அழியக்கூடிய பொருளை கொடுப்பவன் அல்ல இறைவன். அழியாத பேரின்பத்தை தரக்கூடியவன் தான் இறைவன், சரிங்களா? அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாணிக்க வாசக பெருமான் தன்னை பூரணமாக இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அந்த திருவாசகத்தை ஃபுல்லாக என்ன பாடியிருப்பார் பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி உறவு மாதிரி பாடியிருப்பார் மாணிக்க வாசக பெருமான். சிவபெருமான கணவனாகவும் அவர் மனைவியை பாவித்து பாடியிருப்பார், சரிங்களா? அதனால் மாணிக்க வாசகர் தன்னை சிவபெருமானோட ஒப்படைச்சாம நாமளும் இறைவன் பாதத்தில் நம்மளுடைய பாரத்தை வச்சுட்டு ஹாயாக ஜாலியாக இருக்கலாம், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.